எல்லாம் வல்ல பேரன்பாளன் அல்லாஹ்வின் பேரருளால் அல்லாஹ் இந்த பூமியில் எந்த இடங்களை எல்லாம் புனிதமானவைகளாக அல்லாஹ் ஆக்கினானோ அப்படிப்பட்ட புனிதப்பட்ட பல இடங்களுக்கு ஜியாரத் செய்வதற்காகவும் அதோடு சேர்ந்து உம்ரா செய்வதற்காகவும் தயாராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் சங்கைக்குரிய விருந்தாளிகளே, இந்த ஜியாரா உம்ரா பயண நிகழ்வின் துவக்கமாக இதனை தலைமை ஏற்று நடத்தி தருமாறு எங்கள் மாஃப்ரோ குழுமத்தின் நிறுவன தலைவர், எங்கள் கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய தகப்பனார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் ஃபத்தாஹ் மௌலவி அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வினை சிறப்புப்படுத்த வந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஷாவுல் ஹமீத் காஷிபி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற எங்கள் கண்ணியத்திற்குரிய ஆசான் மௌலானா ஆதம் சஃபியுல்லா ஹசரத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் இந்த சிறப்புமிகு மஜ்லிஸில் நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், நண்பர்கள் அனைவரையும் அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்து வருக வருக என்று வரவேற்பதுடன் இந்த நிகழ்வின் அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக நாம் எந்த பயணத்திற்காக பிரத்யேகமாக ஆயத்தமாக இருக்கிறோமோ அப்படிப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா அதனுடைய சிறப்புமிகு ஜியாரத் குறித்த அதனுடைய சிறப்புகள் குறித்த சிறந்த விளக்கங்களை சென்னை புரசைவாக்கம் ஜுமா மஸ்ஜிதின் தலைமை இமாமும் நமக்கெல்லாம் நெருக்கமானவரும் பரிச்சயமானவரும் ஆகிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஷாவுல் ஹமீத் காஷிபி ஹஜரத் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Alhamdulillah Rabbil Alameen, wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'du, faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil Karim, Subhanalladhi asra bi'abdihi laylan minal masjidil haram ila al-masjidil aqsa alladhi barakna hawlahu linuriyahu min ayatina. Sadaqallahu al-aliyyil azim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Waalaikumsalam சொல்லுங்க. மாஷாஅல்லாஹ். எல்லாம் நாஸ்டா பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்வின் பெயரால் புனிதமான பூமிக்கு ஒரு புனிதமான பயணத்தை மேற்கொள்வதற்காக நாம் எல்லாம் தயார் நிலையில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த பயணத்தை முழுமையாக எந்த விதமான இடர்களும் இல்லாமல் நிம்மதியாக பரிபூர்ணமாக எல்லா நற்காரியங்களையும் உம்ராக்களையும் செய்து முடித்துவிட்டு நல்ல விதத்தில் ஆஃபியத்தாக திரும்பி வரக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. அல்லாஹ்வின் பெயரால் பொதுவாக மக்கள் ஹரமை என்று சொல்லக்கூடிய இரண்டு ஹரம்களுக்கு, இரண்டு புனிதமான பூமிகளுக்கு பூமியின் நாலாபுறங்களில் இருந்தும் மனிதர்கள் மக்கா மதீனாவிற்கு தொடர்ச்சியாக சென்று வருகிறார்கள். ஆனால் புனித பூமியான பைத்துல் முகத்தஸிற்கு மிக மிக சுருப்பமான மனிதர்கள் மட்டுமே அந்த புனித பூமிக்கு தங்களுடைய கால்களை பதிக்குகின்ற பாக்கியத்தை பெறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த உலகத்திலேயே அதை காட்டுவானாக.
கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு உருது கவியில் இப்படி வரும், ஜன்னத் மே சபுகே மதீனா நஹி, சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கிறது ஆனால் மதீனா இல்லை, ஆனால் அந்த மதீனாவில் சொர்க்கமே இருக்கிறது என்று. இதே போன்றுதான் சொர்க்கத்தில் எல்லாம் உண்டு, மக்காவும் இல்லை. சொர்க்கத்தில் எல்லாம் உண்டு, பைத்துல் முகத்தஸ் இல்லை. பார்க்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே பார்த்து விட வேண்டும். அப்படிப்பட்ட புனிதமான இடங்கள் 3 இடங்கள். அந்த 3 இடங்களுக்கு புகாரியில் வருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பயணம் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்றால் 3 இடங்களுக்கு திட்டமிட்டு நீங்கள் பயணம் செல்லுங்கள். ஒன்று மக்கா, 2வது மதீனா, 3வது பைத்துல் முகத்தஸை நோக்கிய பயணம். இந்த 3 பயணங்களை மேற்கொள்ளுமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா மிஅராஜை பற்றி சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா. அல்லாஹ் சொல்கிறான், அந்த மிஅராஜுடைய பயணம் எங்கிருந்து துவங்கியது, தரை பயணம் எதுவரை நடந்தது என்பதை பற்றி சொல்லும் பொழுது, மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் ஆகிய பைத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கஅபாவில் இருந்து துவங்கி அந்த தரை பயணம் என்பது பைத்துல் முகத்தஸ் வரை, இலல் பைத்தில் அக்ஸா, பைத்துல் அக்ஸா என்று சொல்வார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அந்த தரை பயணம். அந்த பைத்துல் முகத்தஸிற்கு பிறகுதான் வான் நோக்கி செல்கின்ற விண்வெளி பயணம் ஏற்பட்டது. அசல்ல மிஅராஜ் என்பது எங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னா மக்கால இருந்து கிடையாது. மிஅராஜ் என்றால் உரூஜ் என்ற அரபி வார்த்தையிலிருந்து வந்தது. உரூஜ் என்று சொன்னால் மேல் நோக்கி செல்வது. அந்த மிஅராஜ் என்ற மேல் நோக்கி, வானத்தை நோக்கி, விண்ணை நோக்கி, 7 வானத்தை தாண்டி அர்ஷ் வரை சென்ற அந்த விண்வெளி பயணம் என்பது பைத்துல் முகத்தஸில் இருந்து தான் துவங்கியது. அல்லாஹ் தஆலா நினைத்திருந்தால் காபத்துல்லாவில் இருந்து அப்படியே என்ன செய்ய முடியும், அழைத்திருக்க முடியும். எப்படி பைத்துல் முகத்தஸிலிருந்து நேராக ஏறினார்களோ அதே போன்று அழைத்திருக்க முடியும். இதற்கு தற்காலத்தில் உள்ள விமானத்தை கூட உதாரணமாக சொல்வார்கள். விமானம் பறக்க வேண்டும் என்றால் அது சிறிது தூரம் என்ன செய்யும், தரையில போகும், அப்படியே மெதுவா போய் ஸ்பீடா போய் அப்புறம் என்ன செய்யும், ஏறும். இதே போன்றுதான் புராக் என்ற அந்த வாகனம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தரை பயணத்தை மேற்கொண்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து தான் விண்வெளி பயணத்தை துவங்கினார்கள். இந்த காட்சி எங்கு ஏற்பட்டது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்கூடாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறீர்கள். பைத்துல் முகத்தஸ் என்ற மஸ்ஜிதிற்கு எதிரிலே இந்த பொதுவா அந்த நல்ல அழகா இருக்கும், புது கட்டிடம் மாதிரி டூம் வச்சிருக்கும். அந்த டூம் என்ன சொல்றாங்க, சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் கட்டிய அந்த டூம். அங்கேயும் பள்ளிவாசல், அதுவும் ஒரு பள்ளிவாசல் தான். நிறைய பேர் அது பைத்துல் முகத்தஸ் இல்ல ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுவும் பைத்துல் முகத்தஸுடைய அந்த இதுல சர்க்கிள்ல உள்ளதுதான். அங்கேயும் ஒரு தனி இமாம் போட்டு என்ன செய்வாங்க, தொழுகை நடத்துவாங்க. இன்று வரை தொழுகை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கிருந்து பார்த்தா பைத்துல் முகத்தஸ் அப்படி தெரியும், எதுவும் தெரியும். அந்த இடம் எது, ஏன் அது சுற்றி வளைத்து கட்டப்பட்டு இருக்கின்றது என்றால், அங்கிருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை துவங்கினார்கள் என்ற காரணத்தினால் அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றி உள்ள இடத்தை நாம் பரக்கத் வாய்ந்ததாக, அருள் வளம் நிறைந்ததாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். பைத்துல் முகத்தஸ் மட்டுமல்ல, அதை சுற்றி உள்ள அந்த மஸ்ஜிதை சுற்றி உள்ள பகுதியில் பாரக்னா ஹவுலஹு, ஹவுல் என்று சொன்னால் சுற்றி உள்ள பகுதிகள் அனைத்தையும் பரக்கத் நிறைந்ததாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத் அருள் வளம் நிறைந்த பூமிக்கு இன்ஷா அல்லாஹ் தாங்கள் எல்லாம் செல்லவிருக்கின்றீர்கள். அல்லாஹ் தஆலா அந்த வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, பொதுவாக மக்கா மதீனா உண்மையில் இந்த பூமியில் மிகச்சிறந்த இடம் மக்கா, 2வது மதீனா, 3வது தான் எது, பைத்துல் முகத்தஸ். இருந்தாலும் இதுல ஒரு பெரிய த்ரில்லிங் என்னன்னா, அடிக்கடி மக்கா மதீனாவுக்கு போயிடுறோம் இல்லையா, பைத்துல் முகத்தஸ்க்கு என்ன செய்யறது இல்லை, நம்ம எல்லாம் போறது இல்லை. அதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி. இந்த 2 ஹரம்ல நம்ம அடிக்கடி போக முடியாது. இதுக்கு நினைச்ச நேரம் எல்லாம் ஊராக போயிடுறாங்க இப்ப, ஆனா நினைச்ச நேரத்துல என்ன செய்ய முடியறது இல்ல, பைத்துல் முகத்தஸ்க்கு போக முடியறது இல்லை. அதனால் இந்த பயணத்துல அல்லாஹ் தஆலா ஒரு விதமான பரவசத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதி இப்பொழுது யூதர்களிடத்தில் சிக்கி தவிக்கிறது. அந்த யூதர்களிடத்துல அனுமதி வாங்கிதான் நம்ம போக வேண்டியிருக்கு. அந்த இஸ்ரேல் நமக்கு பாஸ்போர்ட் இது கொடுத்தாதான், பாஸ்போர்ட் விசா கொடுத்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். திடீர்னு நம்ம செக் பண்ணி ஆள் சரியில்லை அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும், ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணிடலாம். ஆனால் அப்படி யாரையும் என்ன செய்யறது இல்லை. அல்லாஹ்வுடைய பெரிய கருணையால நீங்க நிம்மதியா போயிட்டு வரலாம்.
சில பேருக்கு பயம் இருந்துட்டே இருக்கும், என்னடா இது திடீர்னு சுட்டா என்ன செய்யறது, உள்ள விடுவானா இல்லையான்னு தெரியலையே. அங்க போனீங்கன்னா AK-47 நிற்பாங்க. எந்த பயப்படுறது வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால போர்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட இந்த பைத்துல் முகத்தஸ் என்பது ஒரு பெரிய ஊர். ஒரு நீங்க பல்லாவரத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னா அது ஒரு பல்லாவர சைஸ்ல இருக்கும். புஷ்வாக்கத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னா அது ஒரு புஷ்வாக்க சைஸ்ல இருக்கும். அவ்வளவு பெரிய காம்பவுண்ட். சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் பிரமாண்டமாக எழுப்பிய காம்பவுண்ட். அதெல்லாம் பாக்குறதுக்கே கொடுத்து வைக்கும். பிரமாண்டமான காம்பவுண்ட். யூதர்கள் எங்க நிப்பாங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வாட்ச்மேன் நிப்பாட்டா எங்க நிப்பாட்டுவாங்க, அந்த காம்பவுண்ட் வரும்போது நுழைவாயில், அந்த நுழைவாயில்ல நிப்பாங்க. அப்படிதான் நம்ம பார்த்தோம். உள்ளெல்லாம் வருவது இல்லாம அவர்களுக்கு ஒரு பகுதி இருக்கு. அது வந்து அந்த காம்பவுண்ட் அந்த பக்கம், அதான் அழும் சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போனீங்கன்னா யூதர்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க அங்க வந்து. அது வந்து அந்த காம்பவுண்ட் அந்த பக்கம் இருக்கும். நம்மள நிம்மதியா நமக்கு பாதுகாப்புக்கு மாதிரி நிற்பாங்க. நம்ம இத்தனை பேர் போனீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் பாஸ்போர்ட் கேட்பாங்க. அவங்க ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் கேட்பாங்க. பார்த்துட்டு எத்தனை பேரும் கேட்பாங்க, அப்படியே பார்ப்பாங்க, விட்டுருவாங்க. நம்ம நிம்மதியா போய் எங்க தொழலாம், நிம்மதியாக நாம் நம்முடைய இபாதத்துகளை செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் வரலாம். கணிதக்கூடியவர்கள், இந்த பைத்துல் முகத்தஸ் என்பது அதை சுற்றியுள்ள பகுதி எப்படிப்பட்ட ஒரு புனிதமான பகுதி என்றால், எல்லா நபிமார்களுடைய நெற்றியும் பட்ட பூமி. எல்லா நபிமார்களும் சஜ்தா செய்த ஒரு இடம். அது மட்டுமல்ல, பல நபிமார்களுடைய புனித உடலை தாங்கி நிற்கின்ற பூமி. அதாவது இப்படி சொல்லலாம், உயிரோட்டம் உள்ள பூமி பைத்துல் முகத்தஸ். காரணம், பல நபிமார்கள் உயிரோடு அங்கு அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா ஒண்ணு இப்படி சொல்லலாம், உறுதியா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கியாமத் நாள் வரை இறுதி நபி. அதனால அவருடைய கபரு தான் கன்ஃபார்மா சொல்ல முடியும், இதுதான் இங்கதான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. மீதம் உள்ள நபிமார்கள், அநேகமான நபிமார்கள், பெரும் நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இவருடைய கபர்ல எங்க இருக்கு சொல்லப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபர் கூட அங்கதான் இருக்கு. நான் இன்ஷா அல்லாஹ் அதை பின்னால சொல்லுவேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் அங்க இருக்கு. இப்படி பெரும் நபிமார்களுடைய கபர் அங்குதான் இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் அங்குதான் இருக்கிறது. இப்படி பெரும் நபிமார்களுடைய அந்த புனிதமான உயிரோடு இருக்கக்கூடிய அந்த நபிமார்களுடைய பாதுகாக்கப்பட்ட அந்த உடல்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்ற புனித பயணத்தை மேற்கொண்ட பூமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவை விட்டு வெளியில் சென்றார்கள் என்றால், ஒரு பெரிய ஊருக்கு நாடு விட்டு நாடு கடந்து சென்றார்கள் என்றால் அது எந்த ஊர் மட்டும்தான்? ஷாம், பைத்துல் முகத்தஸ் தான். வியாபாரத்திற்காக வேண்டி 2 முறை சென்றிருக்கிறார்கள். மிஅராஜுடைய பயணத்திற்கு ஷாமுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன ஒரு பூமிக்கு நம்ம என்ன செய்யறோம், போகிறோம். கணிதக்கூடியவர்கள் இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தொட வைத்த இடம். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் காட்டுவாங்க. அப்படியே அந்த ரூம் உள்ள கொண்டு போய் அப்படியே லைட்டா இறங்கும். உள்ள போனா அந்த முஸல்லாம் இருக்கும், ரசூலுல்லாஹ் எங்க தொட வச்சாங்க அப்படின்ற இடம்லாம் காட்டுவாங்க. எல்லா நபிமார்களும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி, அதாவது இமாமுல் அம்பியா, சய்யிதுல் அம்பியா, நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் இமாம் என்பதை அல்லாஹ் தஆலா நிதர்சனமாக நபி அவர்களை இமாமாக நின்று தொட வைத்து எல்லா நபிமார்களின் பின்னால் நின்று தொட வைத்த ஒரு இடம். அந்த இடத்திற்கு நாம் செல்ல போகிறோம். இதே போன்று முதல் கிப்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிப்லா தான் பைத்துல் முகத்தஸ். வானவர்கள் அதிகமாக இறங்கிய பூமி. ஜெய்தூன் மரங்கள், அல்லாஹ் தஆலா ஜெய்தூன் மரத்தை பத்தி குர்ஆன்ல பரக்கத்தானதுன்னு சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நீங்க போகக்கூடிய ஹோட்டல்ல என்ன இருக்கும், ஜெய்தூன் பழம் இருக்கும். அது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். தயவு செஞ்சு துப்பிடாதீங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க. சில ஹோட்டல்ல எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம்னு இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடுவோம், டேஸ்டா இருக்காது. நம்ம அங்க போய் இந்த சிக்கன் தூக்கி சாப்பிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு. தயவு செய்து அந்த மாதிரி பூமிக்கு போனீங்கன்னா ஜெய்தூன் பழத்தை எவ்வளவு சாப்பிட முடியுமோ என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. மரங்கள்லாம், ஜெய்தூன் மரங்கள் அங்கங்க இருக்கும். எடுத்து ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு பாருங்க, மரத்துல இருந்து பிரிச்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்ட முடிஞ்சா சாப்பிடுங்க. அப்படியே அவ்வளவு கசப்பா இருக்கும். அதை பதப்படுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அது நிறைய சாப்பிட முடியும். இந்த மரத்துல இருந்து எடுத்தா ரொம்ப கசப்பா இருக்கும். ஆனா அதுதான் என்ன செய்யறான், பரக்கத்தானதுன்னு சொல்றான். கசப்புல என்ன செய்யுது, கொஞ்சம் சில சமயம் பரக்கத்தானது எப்படி இருக்கும், கசப்பா தான் தெரியும். அவ்வளவு எல்லாம் பரக்கத்தான பூமியாக வைத்திருக்கிறான். எல்லா பழங்களும் நிறைந்த பூமி. பைத்துல் முகத்தஸ்ல நம்மள ஹோட்டல்ல எங்க தங்க வைப்பாங்க இல்லையா, கொஞ்சம் அப்படி நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா வீடுகள்ல எல்லா மரங்களும் இருக்கும். குறிப்பாக ஆரஞ்சு மரம் ஒவ்வொரு வீட்லயும் காய்ச்சி அப்படியே குலுங்கும். அவ்வளவு புனிதமான பூமி, சுஹதாக்கள் நிறைந்த பூமி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பைத்துல் முகத்தஸுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, அதில் தொழுதால் என்ன நன்மை, ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லாஹில் தொழுதால் 1,00,000 நன்மை. என்னுடைய மஸ்ஜித் ஆகிய மஸ்ஜித் நபவியில் தொழுதால் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க எத்தனை நன்மை, 1000 ரக்காத் தொழுது நன்மை. பைத்துல் முகத்தஸில் 1 ரக்காத் தொழுதால் 500 ரக்காத்துகள் தொழுது நன்மை. நம்ம 2 ரக்காத் அங்க தொழுதல் வைங்க, எவ்வளவு நன்மை, 1000 ரக்காத்துகள், அதான் 500 மடங்கு நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே அந்த இடத்துக்கு போனா அதிகமா என்ன செய்யணும்,
தொழுகையில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பைத்துல் முகத்தஸுடைய சிறப்பை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிக்கும் பொழுது 3 துஆக்கள் யார் செய்றா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க. அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த 3 துஆக்கள் எப்ப? பைத்துல் முகத்தஸை கட்டி முடிக்கும் போது. இதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடிக்கும் போது செஞ்ச துஆக்கள் குர்ஆன்லயே இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுங்களா? 2 விஷயம். ஒன்று, ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்கும் பொழுது என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். அது துஆ கபூல் ஆகிற நேரம். காபத்துல்லாவை கட்டி முடிக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. பைத்துல் முகத்தஸை கட்டி முடிக்கும் போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடிக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி, அப்ப காபத்துல்லாவை கட்டினது யாரு? சொல்லுங்க. முதல்ல கட்டினது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பைத்துல் முகத்தஸை கட்டினது யாரு? என்ன சொல்ல முடியுங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நல்லா தெரியும். பைத்துல் முகத்தஸை கட்டினது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல. என்ன நீங்க தானே சொன்னீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க, கட்டி முடிச்சு துஆ கேட்டாங்க. அப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க, கட்டி முடிச்சு துஆ கேட்டாங்கன்னா, எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சாங்கன்னு நினைச்சிருக்கோமோ, அதே போல பைத்துல் முகத்தஸை ஆரம்பத்துல கட்டினது யாருதான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா புகாரில வருது, அபூ துர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவங்க கேக்குறாங்க அபூ துர்ரிடம், இந்த உலகத்தில் முதலில் கட்டிய மஸ்ஜித் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காபத்துல்லாஹ். இரண்டாவது கட்டது எது? பைத்துல் முகத்தஸ்ன்றாங்க. அதோட நிறுத்தல. இந்த ரெண்டுத்துக்கு மத்தியில எவ்வளவு கால அளவு இடையில இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. 40 ஆண்டுன்றாங்க. காபத்துல்லாஹ் கட்டி முடிச்சிட்டு 40 வருஷத்துக்கு எது கட்டியாச்சு? அப்ப ரெண்டுத்துக்கு மத்தியில 40 வருஷம் தான் யார் தான் கட்டியிருப்பாங்க? யார் தான் கட்டியிருப்பாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்தாங்க இல்லையா, சொர்க்கத்துல அல்லாஹ் பார்த்துட்டே இருந்தாங்க. உலகத்துக்கு வந்து அல்லாஹ் பார்க்க முடியல. அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹ் கட்ட சொல்லி அதை பார்க்க சொன்னா அல்லாஹ்வே பார்த்த மாதிரி ஒரு நிம்மதி கிடைச்சிச்சு. இரண்டாவது பைத்துல் முகத்தஸ் 40 ஆண்டுகளுக்கு மத்தியில் வித்தியாசம் இருந்தது. அதற்கு அடுத்தடுத்து கட்டியவர்கள் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆக நமக்கான படிப்பினை என்ன? ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிக்கும் போது என்ன செய்யணும்? துஆ செய்யணும். அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்றான். குறிப்பாக இரண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா? மஸ்ஜிதை கட்டி முடிக்கும் போது கேட்டா துஆ என்ன செய்யுது? கபூல் ஆகுது. காபத்துல்லாஹ் கட்டி முடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க, எல்லா துஆவும் கபூல் ஆயிடுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட எல்லா துஆவும் என்ன செஞ்சிருச்சு? கபூல் ஆயிடுச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இங்க வந்திருக்கவங்க என்ன செய்யணும்? துஆ செய்யணும். ரொம்ப ஈஸி. பள்ளிவாசல் கட்டணும், துஆ செய்யணும். நல்ல கதையா இருக்கு. நாங்க துஆ செஞ்சிருவோம். பள்ளிவாசலை கட்டி முடிக்கும் போதுதான் என்ன செய்யுது? அதனால நியத் வைங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்வோம்? ஜியாரத்துக்கு போற மாதிரி நாங்க எங்க சொந்த பணத்துல பள்ளிவாசல் கட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். எதுக்கோ வந்து இன்னமும் பண்ண சொல்றீங்க இன்ஷா அல்லாஹ் வருவாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட 3 துஆ என்ன? முதல் துஆ அல்லாஹ் அக்பர். அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், அவங்க அரசராக இருந்தாங்க, பல பிரச்சனைகள் அவங்க கிட்ட வரும். முதல் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் மக்களுக்கு மத்தியில பல தீர்ப்புகளை வழங்க வேண்டியிருக்கு, பல வழக்குகள் கிட்ட வருது. நான் அந்த வழக்குக்கு நான் தான் தீர்ப்பு சொல்றேன். நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு அது உன்னுடைய தீர்ப்புக்கு நேர்பட வேண்டும். இதான் ஃபர்ஸ்ட் துஆ. நான் கொடுக்குற தீர்ப்பு யாருடைய தீர்ப்பா இருக்கணும்? உன் தீர்ப்பா தான் இருக்கணும். நீ என்ன தீர்ப்பு கொடுப்பியோ அந்த தீர்ப்பு என்ன செய்யணும்? என் நாவுல இருந்து வரணும். இது ஃபர்ஸ்ட் துஆ. இரண்டாவது துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சியை தான், அந்த மாதிரி ஆட்சி நீ யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க போறீங்க. இன்ஷா அல்லாஹ் போய் துஆ கேளுங்க. பள்ளிவாசல் கட்டி கொடுக்குற அளவுக்கு வசதி தான் கேட்பாங்க. அவங்க கேட்டாங்க, எனக்கு எப்படிப்பட்ட ஆட்சினா அதுக்கு பிறகு யாரும் கொடுக்க கூடாது. அல்ல அப்படித்தானே இல்லையா? சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 துஆ அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டாங்க. மூன்றாவது துஆ அதை சொல்லும் போது மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னன்னா பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்த பொழுது திருப்பி ஆரம்பிச்சு சொல்றாங்க. மூன்றாவது துஆ என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், இந்த பைத்துல் முகத்தஸுக்கு யாரு தொழ வேண்டும் என்ற நியத்தோடு மட்டும் வருகிறார்களோ, என்ன சொல்றாங்க? என்ன நியத்து? தொழும், அல்லாஹ் தொழும், சுத்தி பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், ஊரை பார்க்கணும், காட்சிகளை பார்க்கணும், இதெல்லாம் நோக்கம் இல்லை. நான் போய் என்ன செய்யணும்? பைத்துல் முகத்தஸில தொழணும், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். இந்த நியத்துல மட்டும் யாராவது இங்க வந்து தொழுதாங்கன்னா, யா அல்லாஹ், அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும், எப்படி வராரு? அன்று வரத பாலனை போட்டு வருகிறார். அதே துஆவை பைத்துல் முகத்தஸுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், இங்க வந்து யாராவது தொழுதுட்டு போனா அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து, கையௌமின் வலதத்துஹு உம்முஹு, அதே வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்று பிறந்த பாலகனை போன்று யா அல்லாஹ் அவரை திருப்பி அனுப்பு. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தயாரா இல்லாமா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பைத்துல் முகத்தஸ் போறீங்க இல்லையா? அப்புறம் தான் ஈராக், அதுக்கு அடுத்து ஜோர்டான், அதுக்கு அடுத்து பைத்துல் முகத்தஸ். அதாவது காபத்துல்லாஹ்க்கு முன்னாடியே என்ன செய்றீங்க? பைத்துல் முகத்தஸ் போறீங்க. மாஷா அல்லாஹ். அப்ப அங்கேயும் உங்க பாவம் என்ன செய்யப்படுது?
மனைவி பெற்றது. நீங்க எல்லாம் எப்படி ஆயிடுறீங்க? அங்கேயே எப்படி ஆயிடுறீங்க சொல்லுங்க. அன்று பிறந்த, அதாவது குழந்தையா ஆயிடுறீங்க. கரெக்டா? இப்ப கவனிங்க. குழந்தைக்கு சண்டை போட தெரியுமா? குழந்தைக்கு திட்ட தெரியுமா? என்ன சொல்ல மாட்டீங்க? ஏசி பேச தெரியுமா? அடிக்க தெரியுமா? குழந்தைக்கு தெரியாது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, அழதான் தெரியும். அதனால பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு அடுத்து புனிதமான பயணங்கள் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. குழந்தை மாதிரி ஆயிடும். யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது. ஒன்னே ஒண்ணுதான், என்னதான் செய்யணும்? அழுகதான். அல்லாஹ் இடத்துல அழுகும். குழந்தை பாருங்க, குழந்தைக்கு அழக மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தைக்கு பசிச்சதுன்னா என்ன செய்யும் சொல்லுங்க? அழுகும். அல்லாஹ் தாயுடைய உள்ளத்துல போடுவான், உன் குழந்தைக்கு அழுது ஏன் தெரியுமா? பசிச்சு அழுது, பால் கொடு. சில சமயம் குழந்தைக்கு தூக்கம் வந்து அழுவோம். அல்லாஹ் தான் அது அழுவுது. அல்லாஹ் தாயுடைய உள்ளத்துல போடுவான், உன் குழந்தைக்கு அழுது ஏன் தெரியுமா? தூக்கத்துக்கு அழுவுது, தொட்டில போட்டு தாளாட்டி அல்லாஹ் உள்ளத்துல போடுவான். சில சமயம் குழந்தை அழுவும், அல்லாஹ் தாயுடைய உள்ளத்துல போடுவான். இப்போ குழந்தை சின்ன 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 அழுது ஏன் தெரியுமா? ஜொரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, தொடு பாருங்க. குழந்தைய தாய் படுவாங்க, ஜொரம் அடிக்கும், ஆஸ்பத்திரிக்கு விடுவாங்க. இது வரைக்கும் நாம் குழந்தையாக இருந்து அழுது கொண்டே இருந்தோமோ அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருந்தான். இன்ஷா அல்லாஹ் உம்ராவுக்கு, ஹஜ்ஜிக்கு, பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டா நாம் எப்படி ஆயிடணும்? குழந்தை மாதிரி ஆயிடணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நான் சில ஒரு 2 செய்தியை மட்டும் சொல்லி முடித்து விடுகின்றேன். அடுத்து, இந்த பைத்துல் முகத்தஸ் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான பூமி, எப்படிப்பட்டவர்கள் செல்ல முடியும் என்றால் நல்லவர்கள் மட்டும்தான் செல்ல முடியும். அதுக்காக போவாதவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்ல வரல. பாக்கி யாருக்கு தான் கிடைக்கும்? தஜ்ஜால் பூமி ஃபுல்லா சுத்துவான். ரூபுல் மாநில முஸ்னத் அஹ்மதுல வருது, தஜ்ஜால் எல்லா இடத்துக்கும் போவான். 4 இடத்திற்கு தஜ்ஜாலால் செல்ல முடியாது. ஒன்று மஸ்ஜித் அல் ஹராம், 2வது மஸ்ஜித் நபவி, 3வது பைத்துல் முகத்தஸ், 4வது தூர் மலை. இந்த 4 இடத்துக்கு யாரால போக முடியாது? தஜ்ஜாலால போகவே முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பைத்துல் முகத்தஸுக்கு போறதை வலியுறுத்தினாங்க அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் பைத்துல் முகத்தஸை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸுக்கு செல்லுங்கள், சென்று அங்கு தொழுவுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது என்னதான்? பைத்துல் முகத்தஸுக்கு போய் தொழுவுங்க. அப்பவே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, போக முடியலன்னா என்ன சொல்றாங்க? போக முடியும். அப்ப என்ன அர்த்தம்? போக முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். அந்த ஹதீஸ்ல எப்படிப்பட்ட வாசகம் வருது அப்படின்னா, ஒருத்தர் போறாரு ஆனா தொழ முடியலன்ற மாதிரி ஒரு வாசகம் வருது. என்ன அர்த்தம்? போயிடுவாங்க, தொழ முடியாது. அப்படிப்பட்ட டேஞ்சரான நேரங்கள் வரும். ஏன் அப்படின்னா அந்த ஹதீஸ்லயே ரசூலுல்லாஹ் ஏன் இப்படிப்பட்ட வாசகங்களை மேற்கொள்றாங்கன்னா, அந்த நேரத்துல கூட சண்டை நடந்துட்டு இருந்துச்சான். அதனால ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. அங்க போறீங்க ஆனா என்ன செய்ய முடியல? தொழ முடியல. அங்க போக முடியலன்னு சொன்னா, அந்த பைத்துல் முகத்தஸில் விளக்குகள் எரிப்பதற்கு அந்த காலத்துல எண்ணெய் யூஸ் பண்ணாங்க. உங்களால போக முடியலன்னா என்ன செய்யுங்க? அந்த விளக்கை எரிப்பதற்கு எண்ணெயாவது கொடுத்து அனுப்புங்க. அதுக்கு உதவி செய்யுங்க. உங்களால போக முடியலன்னா என்ன செய்யுங்க? உங்களுடைய உதவிகளை அனுப்புங்க. சில ஹதீஸ்கள்ல இந்த ஹதீஸுடைய தொடர் எப்படி வருதுன்னா, போய் தொழுவுங்க, தொழ முடியாட்டி எண்ணெய் அனுப்புங்க. யார் எரிப்பதற்கு எண்ணெய் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தொழுது நன்மை கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்கும். எனவே அப்படி அந்த அளவுக்கு வலியுறுத்திய ஒரு பூமி. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபர் அங்கதான் இருக்கு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த ஊர் கூட இருந்தான், ஷாம்ல தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க கொண்டு போய் விட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் கொண்டு போய் விட்டாங்க. அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பூமி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பூமி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்த பூமி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரூம்ல தங்கி இருந்தாங்க இல்லையா? அந்த இடத்துல கூட்டிட்டு போவாங்க. ஒரு 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 சரித்திர கிதாப்ல பார்த்தேன், அரபியில 7 கதவு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு கூட்டு போவாங்க அந்த பைத்துல் முகத்தஸ் அண்டர் கிரவுண்ட்ல போய் உள்ள நல்லா போனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் தங்கி இருந்த அந்த மாடம், சின்ன ரூம் காம்பாங்க. அந்த ரூமை கூட்டிட்டு யார் போறாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போயிட்டு வந்து பாக்குறாங்க, அந்த அந்த ஊர்ல அந்த நேரத்துல கிடைக்காத, சீசன்ல கிடைக்காத பழங்கள்லாம் இருக்கு. கேட்டாங்க, அண்ணா நக்கி அதான் உனக்கு ஏது இப்படி கிடைச்சிச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் கூட்டிட்டுலாம் போனேன். காலத்து ஹூமின் இண்டில்லா, எங்க இருந்து கிடைச்சிச்சு? அல்லாஹ் எனக்கு தந்தான்னு சொன்னாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு நீங்க போய் உடனே இப்ராஹிம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்க நின்று என்ன செஞ்சாங்க? உனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, சீசன்ல கிடைக்காத பழம் உனக்கு எப்படி கிடைச்சு? அல்லாஹ் தந்தான்னு உடனே கையேந்திட்டாங்க. ரப்பே எனக்கு குழந்தைய தாண்டாங்க. என்ன கேட்டாங்க? எனக்கு குழந்தை தான். ஏன்னா கிதாபில் எழுதுறாங்க, சீசன்ல கிடைக்காத பழத்தை கொடுக்க முடியல உன்னால மரியமுக்கு. எனக்கும் சீசன் போயிருச்சு, முடியலாம் நினைச்சிருச்சு. குழந்தை எனக்கு கிடைக்கும்ன்ற சீசன் போயிருச்சு. சீசன்ல கிடைக்காத பழத்தை கொடுக்க சக்தி உனக்கு இருக்குன்னா, சீசன் இல்லாத இந்த கிழவனுக்கும் நீ என்ன செய்ய முடியும்? குழந்தையை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்குன்னு துவா கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? யஹ்யா என்ற குழந்தையை தந்தான். அதனால நிறைய பேர் போறவங்க என்ன செய்வாங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க போறாங்க, அல்லது சொந்தக்கார குழந்தை இல்லாதவங்க சொல்லி அனுப்புறாங்க. அந்த பைத்துல் முகத்தஸ்ல அந்த இடத்துல போய் நம்பிக்கையோட துவா கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குழந்தைகளை அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக தருவார் இன்ஷா அல்லாஹ். என்ன இப்படிப்பட்ட ஒரு இடம்.
அதே போன்று ஒரு சின்ன சுருக்கமான ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம் அப்படின்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் இருந்தாங்க இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது இங்கதான், அங்கதான். நான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை 12 சகோதரர்கள், ஏன்னா யூதர்கள் அங்க இப்ப சுத்தி வளைச்சு அந்த ஊரை சின்னாபின்னமாகி இருக்கிறார். அதனால இந்த சரித்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்க போன நல்லது. யாக்கூப் பனி இஸ்ராயில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ராயிலுடைய பிள்ளைகள். இஸ்ராயில் யாரு குடிக்குது அப்படின்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர். எது எப்படி நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பேர் என்னது? அஹ்மத். அதே போல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னது? இஸ்ராயில். இஸ்ராயில்னா அந்த பாஷையில அப்துல்லான்னு அர்த்தம், அல்லாஹ்வின் அடிமைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் இஸ்ராயில்னா. பனி இஸ்ராயில்னா இஸ்ராயிலுடைய, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளைகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளை யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தான் திட்டம் போட்டு கொன்று விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் எங்க நடக்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஷாம்ல நடக்குது இதெல்லாம். ஷாம்ல தான் ஒரு கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. ஷாம்ல இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வழிபோக்கர்கள், மிஸ்ர்ல இருந்து வியாபாரத்துக்கு வந்தவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போயிறாங்க. அழகா இருந்த குழந்தை தூக்கி போய் வித்துறாங்க. எங்க போய் விற்கிறாங்க? மிஸ்ர்ல. எகிப்துன்னு சொல்லுவாங்க. எகிப்து கூட நீங்க போவீங்க நினைக்கிறேன். எகிப்துல போய் வித்துறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிமையா இருந்தவங்க என்ன ஆயிட்டாங்க? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க மிஸ்ர்ல. அதனாலதான் யாரையும் சாதாரண நினைக்க கூடாது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப ஷாம்ல என்ன ஆயிடுச்சு? பஞ்சம். உணவை தேடி ஷாம்ல இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் எங்க போறாங்க? மிஸ்ருக்கு போறாங்க. இவங்க தான் பனி இஸ்ரவேலர்கள். ஷாம்ல அல்லாஹ் வச்சான், அவங்க செஞ்ச அநியாயத்தால பஞ்சம். தன்னுடைய சகோதரர்களை கொன்றுன்னு நினைச்சாங்க இல்லையா? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? மிஸ்ருக்கு போய் அவங்கள ஆட்சி ஆகிட்டான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டான். இந்த ஷாம்ல இருந்த இந்த சகோதரர்கள் பஞ்சத்தினால எங்க போறாங்க? மிஸ்ருக்கு போய் கோணி முடியை தூக்கி போய் அரிசியும் பருப்பையும் வாங்கிட்டு வருது, கோதுமையும் வாங்கிட்டு வரதுக்கு போறாங்க. 3 தடவை போறாங்க. 3ஆவது தடவை சொல்றாங்க சத்தத்தாங்க, சதத்தாவத்தாங்க. சதத்தாங்க இன்னொரு அர்த்தம் தெரியுங்களா? பிச்சை அப்படின்னு அர்த்தம். யார கொல்லணும்னு நினைச்சாலோ அவங்க ஆட்சியில இருக்காங்க. சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? சதக்காவ தாங்க நிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழுது வந்துருச்சு. என் சகோதரர்கள் கேட்கறாங்க, பிச்சை கேட்கறாங்க. அழுதுட்டு கேட்டாங்க, என்ன யாரும் தெரியுதான்னு கேட்டாங்க. இவங்களுக்கு தெரியல, ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுது. பொதுவா நம்மள பெரிய ஆளாயிட்டா மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய ஆளா இருந்து தெரியுது நம்ம சகோதரர்கள். அந்த யூசுப் ஆச்சரியப்பட்டுக்காங்க, நீனா யூசுப்? கிணத்துல தூக்கி போட்டான், நீனா யூசுப்? நம்ப முடியல. ஆமா, நான் தான் யூசுப், ஆளான யூசுப். சொல்லிட்டுதான் அப்ப சொல்றாங்க, போங்க என் ட்ரெஸ் என்ன செய்யுங்க, அத்தா மேல போடுங்க. மிஸ்ர் ஷாமுக்கு போய் அத்தா மேல போட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்யுங்க, கூட்டுவாங்க. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் எங்க போயிடுறாங்க சொல்லுங்க? ஷாம்ல இருந்து மிஸ்ர். அல்லாஹ் தஆலா இவங்களை எங்க வச்சான்? ஷாம்ல தான் கிடக்க வச்சான், ஷாம்ல தான் வாழ வச்சான். இவங்க செஞ்ச பாவத்தினால எங்க போக வச்சான்? இப்ப மிஸ்ருக்கு போக வச்சான். அப்ப மிஸ்ருக்கே போயிட்டாங்க. இப்ப வாழ்க்கை தொடருது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிடுறாங்க. சில வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, வஃபாத் ஆகும்போது வசியத் பண்ணலாம், நான் எங்க பிறந்த ஆள்பா, புனிதமான ஷாம்ல பிறந்தவன், என்னை கொண்டு போய் எங்க வச்சாங்க? மிஸ்ர்ல. ஆனா நான் மௌத்தா போன பிறகு என்னை கொண்டு போய் எங்க அடக்கம் பண்ணுங்க? ஷாம்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால தகப்பனாருடைய உடல் எங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க? ஷாம்ல அடக்கம் பண்ணிட்டு எங்க வந்துட்டாங்க? மிஸ்ருக்கு வந்துட்டாங்க. சகோதரர்கள் எல்லாம் மிஸ்ர்ல தான் வர்றாங்க. இப்படி அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பிறந்தது. அப்படி பிறந்து வரும்போதுதான் யார் பிறகுறா சொல்லுங்க? யூதர்கள்னாலே அவங்க நபி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க பிறந்தாங்க? மிஸ்ர்ல தான் பிறந்தாங்க. பிறக்கும் போதுதான் ஃபிரௌன் இவங்களை அடிமையாக்கி வச்சிருந்தான். யார் இவங்கள? மூசா அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் ஃபிரௌனை என்ன செய்றாங்க? வீழ்த்துக்கிறார்கள், எல்லாம் வீழ்த்த வைக்கிறான். இப்ப நினைக்கிறாங்க ஃபிரௌனை அடிச்சாச்சு, இப்ப எங்க போலாம்? எங்க போலாம்? ஷாமுக்கு போலாம். குர்ஆன்ல வரக்கூடிய செய்தியை சொல்லி நான் முடிக்கின்றேன். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷாமுக்கு போலான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு அடம் பிடிச்சவங்க தான் இந்த யூதர்கள். நாங்க எங்க வரமாட்டோம், அங்க அங்க வந்து ஜப்பாரி அவங்க இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டு நாங்க உள்ள வர முடியாது. நாங்க இது அந்த ஒரு புக்கு பக்காத்தில இன்னும் ஆகும் நாங்க இது நமக்கு தெரியும். மூசாவே நீங்களும் உங்க ரப்பும் அல்லாவும் போய் சண்டை போடுறது நாங்களாம் நினைச்ச மாட்டோம், வரமாட்டோம்னு சொன்ன சமுதாயம் தான் யாரு? இவனுங்க. இப்ப எங்களுக்கு சொந்தமான பூமின்னு கொண்டாடுறோம். மிஸ்ர்ல உட்கார்ந்துட்டு ஷாமுக்குள்ள வரமாட்டோம்னு சொன்னவர்கள் இன்று ஷாமை பிடித்துக் கொண்டு எங்களுடைய பூமி என்று சொல்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் இவருடைய நிலைமை என்ன என்பது சொல்லிதான் தெரியுமா? அவசியமே இல்லை. இருந்தாலும் அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை இப்னு கஸீர்ல அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துல ஒரு கவி எழுதினார். அந்த கவியை நான் உங்களுக்கு இறுதியாக சொல்லி முடிக்கின்றேன். அந்த கவியை நீங்கள் அப்படியே கவனமா கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு ஷாம் தேசத்து மக்கள், பலஸ்தீன மக்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பது கண்ணு முன்னால வரும். அவங்க சொல்றாங்க, யா ஆபிதல் ஹரமைன் லவ் அப்ஸர்தனா லஅலிம்த அன்னக ஃபில் இபாதத்தி தல்அபு. ஓ ஹரமைன், அதாவது காபத்துல்லாஹ் மக்கா மதீனால இபாதத்தில் வணக்க வழிபாட்டில் மூழ்கி கிடப்பவர்களே, எங்களை இங்கு வந்து நீங்கள் பாருங்கள், எங்களுடைய நிலைமையை இங்கு வந்து பாருங்கள்.
நீங்கள் எங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்த்து விட்டால் உங்களுடைய வணக்க வழிபாடு எல்லாம் ஒரு விளையாட்டு என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்க என்ன பெருசா வணக்க வழிபாடு செய்றீங்க, நாங்க இங்க என்ன பாடுபட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? ஹரமையில வச்சிருக்கீங்க நினைக்கிறீங்க, காபத்துல உங்க கையில இருக்கு நினைக்கிறீங்க, ஜம்சம் தண்ணியை நீங்க எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குற நினைக்கிறீங்க, பெரிய விவாதத்துல மூழ்கி கிடக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க வந்து பாருங்க எங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க செய்யற விவாதத்துல விளையாட்டு அப்படின்னு நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, மன்கான யஹ்திபு ஹத்தஹு பிதுமூஇஹி, ஓ உங்களுடைய கன்னங்களை கண்ணீரால் நனைப்பவர்களே. காபத்துல்லா திரையை பிடிச்சிட்டு அழுகிறோம், கண்ணங்கள் அப்படியே தண்ணி ஓடுது. அவங்க சொல்றாங்க, ஓ உங்களுடைய கண்ணங்களை கண்ணீரால் நனைத்துக் கொள்பவர்களே, இங்கு எங்களை வந்து பாருங்கள், எங்களுடைய கழுத்து எலும்பெல்லாம் ரத்தத்தால் நனைந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சொல்றாங்க, விளையாட்டு கேளிக்கைக்காக குதிரைகளை ஓட்டுபவர்களே, இங்கு வந்து பாருங்கள், போர்க்களத்தில் என்னுடைய குதிரைகள் களைத்து போய்விட்டது. நீங்க என்னமோ காரணத்துக்கு சுத்துறீங்க அப்படி போய் இங்க நாங்க போர்க்களத்துல நின்று நாங்க களைச்சு போயிட்டோம். அடுத்து சொல்றாங்க, உங்களுக்கு வாசனை திரவியங்கள் எல்லாம் உங்களுக்கு, நீ போய் பாருங்க அப்படி கமகமகமகம் இருக்கும். சொல்றாங்க, வாசனை திரவியங்கள் எல்லாம் உங்களுக்கு. எங்களுடைய வாசனை திரவியம் என்ன தெரியுமா? எங்களுடைய வாசனை திரவியம் என்ன தெரியுமா? குதிரைகள் கிளப்புகின்ற புழுதி. இன்னைக்கு சொல்றதா வானத்திலிருந்து கொட்டுகின்ற அந்த அந்த குண்டு மழைகளினுடைய புகைதான் அவர்களுக்கு வாசனை திரவியங்கள். அடுத்தவர்கள் சொல்கிறார்கள், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய நபி சொன்ன அந்த சொல் எங்களிடம் வந்திருக்கிறது. பவுலும் சாயிபும், எங்களுடைய நபி மிகச்சரியாக சொன்னார்கள். சாதிக்கும், உண்மையை சொன்னார்கள், அவர்கள் பொய் சொன்னதே இல்லை. சொல்லிட்டு சொல்றாங்க, போர்க்களத்தில் ஈடுபடுகின்ற போர் வீரனுடைய அந்த குதிரையின் மூக்கில் இருக்கக்கூடிய அந்த புழுதியும் நரகத்தின் ஜுவாலையும் ஏற்படுகின்ற அந்த புகையும் ஒன்று சேராது. இது போல எங்கள் நபி என்று சொல்லிட்டு போயிட்டாங்க, போர்க்களத்தில் உங்கள் மீது படுகின்ற அந்த தூசியும் நரகத்தின் புகையும் ஒன்று சேராது என்று எங்களுடைய நபி சொன்ன அந்த சொல் உண்மை, அது எங்களுக்கு போதும். சொல்லிட்டு சொல்றாங்க கடைசியா, ஆம் அல்லாஹ்வின் வேதமும் சொல்கிறது, சுஹதாக்கள் என்றும் அவர்கள் மரணிப்பதில்லை என்று சொல்லி இருக்கின்றான் அல்லாஹ், அது உண்மை என நாங்கள் நம்புகின்றோம் என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன அந்த செய்தி அப்படியே என்று இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படியே பொருந்தும். கிடைக்கக்கூடியவர்கள். எனவே உங்களிடத்தில் மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், அந்த பகுதிகளுக்கு செல்லும் போது ஒரு பெரிய கொடூரத்தை நீங்க பாப்பீங்க. நாம பைத்துல் முகத்தஸுக்கு போயிடலாம், ஆனா அந்த கஸா மக்களால எங்க வர முடியாது, பைத்துல் முகத்தஸ் வர முடியாது. எனக்காவது அவங்க தெரியாம ஊடுருவி வந்துட்டா தரதரன்னு பிடிச்சி வச்சு போய்வாங்க, இல்ல சுற்றுவாங்க. இது எப்படி சாத்தியப்படுமா? அவங்க அங்கதான் இருக்காங்க, அது எப்படி வர முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு இல்லையா, டீனர்ல இருக்கவங்க பிரசவத்துக்கு வர முடியாது, பிரசவத்துல இருக்கவங்க ஐநாவதுக்கு போக முடியாது இல்லையா, பக்கத்து ஊருக்கு நம்மளால நினைச்ச முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விளங்குறதுக்கு சொல்றேன், வர முடியாது. அப்படியே சில பேர் வந்த மாதிரி தெரியும், ஏழைகள் இருப்பாங்க, அப்படியே அவங்க முகம்லாம் அப்படியே வாடி போயிருக்கும். அந்த பலஸ்தீன மக்களை பாத்தீங்க, சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுட்டு இருப்பாங்க. தயவு செய்து உங்களிடத்தில் தாழ்மையான வேண்டுகோள், சதகாவுக்கு நிறைய காசு செய்ய எழுதி போங்க. இன்ஷா அல்லாஹ் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யுங்க, தாராளமா உங்களுக்கு முடிஞ்ச சதகாக்களை செய்யுங்க. அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில வரச் செய்வான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.